மௌனத்தின் மகத்துவம் என்ன என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. அதை ஞான சாதகன் எப்படி பயன்படுத்தி கொண்டு ஞான பாதையிலே முன்னேறுவது. சின்ன வயசுல பொதுவா பூபதி அண்ணாவுக்கும் எனக்கும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். அதாவது பூபதி அண்ணாவை வெறுப்பேற்றுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் மௌனம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது அண்ணன் தம்பிக்குள்ள அந்த மாதிரி விளையாடுவது சகஜம் தானே. அப்போ எப்படி அப்படின்னா, இப்போ அண்ணாவுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து ஓங்கி அடிச்சிடுறாரு அல்லது திட்டுறாரு. அப்போது தம்பி நான் என்ன செய்யணும்? நம்ம திருப்பி கோவப்படணும், திருப்பி அடிக்கணும். அப்போ தான் அவர் மனசு கூலாகும். ஆனால் நான் அடியை வாங்கிட்டு அல்லது திட்ட வாங்கிட்டு நான் சிரிச்சிட்டேன்னா என்ன ஆகும்? நான் அந்த இடத்துல ஞானத்தில் இருந்தேன்னு சொல்ல வரல, நானும் ஒரு அகங்காரத்தில் தான் செஞ்சுருக்கலாம். பட் மௌனத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள இந்த உதாரணம் உதவும் என்பதால் அதை சொல்லுகின்றேன். அப்போ நான் சிரிப்பேன். அப்போது அடித்தது அவன், எனக்கு தானே வலிக்கணும். ஆனால் என் சிரிப்பை கண்ட அவனுக்கு வலிக்கும். என்ன திமிர் இருந்தா நான் அடிச்சா அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் 2 மடங்கு ஆகும். 2 மடங்கான கோபத்தோடு மீண்டும் வந்து என்னை வந்து திட்டுறாரு ஏதாவது வச்சுப்போம். மீண்டும் நான் வெறும் புன்னகை ஒன்று பூத்தால் போதும், சிரித்தால் போதும், அல்லது மௌனமாக இருந்தால் போதும். ஏனது மௌனம் அங்கே அவர் செய்கின்ற செய்கைகளை திருப்பி அடித்து அவருக்கு தேவையான ஒருத்தன் அம்பெடுத்து போரெடுத்து எல்லாத்தையும் வச்சு சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே நான் ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் மௌனமாக சிரிச்சா போதும். அவர் போடுற அம்பு அவரையே தச்சு அவருக்கு வந்து வலி ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? இது புத்தர் கதை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு. ஸோ அதனால் அதை ஜஸ்ட் நீங்களாக ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பெண்மணி வந்து இவர்கள் பிச்சை எடுக்க போகும்போது சரமாரியாக திட்டுகின்றால் அங்கே புத்தர் மௌனமாகி விடுகிறார். பட் அட் தி சேம் டைம் அந்த பையனுக்கு வந்து மௌனமாக முடியலை. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பையன் பாவம் ரொம்ப கொந்தளிச்சிட்டு போகிறான். அப்போ அவருக்கு இந்த கதையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. ஏண்டா அங்கே வந்தது இது என்னது, ஏதாவது நல்ல விஷயங்களா அதை வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது மௌனமாக இருந்தாலே போதுமே. ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத விஷயங்கள் யார் கொடுத்தார்களோ அது அவங்களுக்கே திரும்ப சென்று அவர்களுக்கே அது வினையாக மாறி அவர்களை துன்பப்படுத்த போகிறது. நீ ஏன் அதை எடுத்துக்கிற? ஸோ சைலண்டாக இருக்க வேண்டிய இடம்டா அது, மௌனமாக இருக்க வேண்டிய இடம்டா அது. அங்கே போயிட்டு ஏண்டா தேவையில்லாமல் வேலை பார்க்குற அப்படிங்கிற கதை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இல்லையா? இப்போது நெக்ஸ்ட்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை சாதிச்சிடுவேன் இதை சாதிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எந்திரத்தை கண்டுபிடிக்கிற முனைப்பில் வந்து அஃப்கோர்ஸ் ஈகோலேயே வந்து ஒரு 90% 95% முடிச்சாச்சு தான். ஆனால் அந்த 5% விக்ட்ரி, ஃபைனல் விக்ட்ரியை கொடுத்தது ஈகோ அல்ல, அது சைலண்ட் தான் எங்களுக்கு கொடுத்தது. நாங்கள் சைலண்ட்டாக உட்கார்ந்து இருக்கும்போது மட்டும்தான் அந்த விடை எங்களுக்கு கிடைத்து அந்த எந்திரம் முழுமை பெற்றது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. சரி, இதை விடுங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் இன்வென்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சயின்டிஸ்ட்களாகட்டும் அல்லது கிரியேட்டிவ் ஒர்க்கர்ஸ் லைக் சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் ஹூவர் இட் மேபி, யாரை வேணால் கேட்டு பாருங்களேன். லெஜண்ட்ஸ் யாரை வேணால் கேட்டு பாருங்க, இளையராஜாவாகட்டும், யாரை வேணால் கேட்டு பாருங்க. எப்படிங்க உங்களுக்குள்ளேருந்து இப்படி அப்படின்னு கேட்டால் சைலண்ட்டாக இருந்தால் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போராடி பெற்றேன், என் திறமையினால் வளர்த்தேன், நான் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. என்னமோ தெரியலங்க, நாங்கள் அமைதியாக இருக்கும்போது தானாக கிடைக்கின்றது. மோஸ்ட் ஆஃப் தி கிரியேட்டர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காகவே பக்தியும் வந்திருக்கிறதா நீங்கள் ஆச்சரியத்தை பார்க்கக்கூடும். பிகாஸ் தே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் கம்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சைலன்ஸ். அமைதியாக இருக்கும்போது தான் இந்த ஆச்சரியங்கள் நடக்கின்றன என்பதை கண்கூடாக உணர்பவர்களாக இருப்பதால் மேபி அந்த ஒரு பரிபூர்ண சரணாகதி பக்தி இருக்கோ இல்லையோ, பட் ஆட்டோமேட்டிக்லி they are relaying the God tremendously because the God is doing everything but provided if we are in a silence. நாம் அமைதியாக இருந்தால் கண்ணை நமக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிகின்றது அப்படின்ற மாதிரி வருது. சரி, ஃபைனலாக சைலன்ஸ்னா என்ன, அமைதி என்றால் என்ன, மௌனம் என்றால் என்ன? சாரி, மௌனம் என்பது குறிப்பாக இங்கே வாய் மௌனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனதின் கொந்தளிப்பு இல்லாத நிலைக்கு மௌனம் என்று பெயர். மனம் வந்து
லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்லாம, கன்ஃபியூஷன் இல்லாம, குழப்பம் இல்லாம இருந்துச்சுன்னாலே நீங்க மௌனத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். டசன்ட் மீன் தட் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, ஆனாலும் என் மனதுக்குள்ள நீங்க எல்லாரும் எனக்கு சர்டிஃபை பண்ணிடணும் அப்படின்னோ, அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலையோ, அல்லது ஏதோ ஒரு வெறுப்பின் காரணத்தினாலேயோ நான் இப்ப இதை பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் மௌனத்துல பேசல. பட் மாறாக எந்த வெறுப்பும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன லூஸ் மாதிரி பேசினான்னு சொன்னா கூட அது எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போது நான் இந்த டூலை கொண்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, ஐ ஹாவ் ஜஸ்ட் என்ஜாயிங் அப்படிங்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் மௌனத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றேன். பிகாஸ் தெர் இஸ் நோ எஃபோர்ட். அப்ப மௌனத்தில் உரையாடும் போது எஃபோர்ட் எடுக்காம பேசுவோம். ஒருத்தன் மக்கப் பண்ணிட்டு ஃபுல்லா படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது மௌனம் ஆகாது. அதெல்லாம் ஒரு ஏற்றி கஷ்டப்பட்டு அதை அப்படியே ஒப்பிச்சு ஏதோ ஒரு சர்டிபிகேட்டுக்காக பண்றது தானே அது. பட் அப்படி இல்லாம நாம் அமைதியாக இருக்கும்போது அல்லது ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணா கூட அதுல ஃபுல் ரிலாக்ஸேஷனோட செய்யும் போது நீங்கள் மௌனத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகின்றது. அவனே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டான் விமலேவும். இன்றைய இந்த உலகத்துல மகத்தான சாதனைகள் எல்லாம் எங்கே சாதிக்கப்பட்டது என்று கேட்டால் அது முக்கியமாக மௌனத்தில் தான் சாதிக்கப்பட்டது என்று அர்த்தமாகின்றது. இதுல மௌனத்துல புரிஞ்சுக்கும் போது மகாபாரத கதையில அந்த 3 பேர் மௌனமா இருந்ததுனால தான் மிகப்பெரிய வாரே நடந்ததுன்னு சேர்ந்து வந்துருச்சு. ஸோ அதனாலதான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், மௌனம் என்பது வாயுவினால் பேசப்படும் மௌனம் அல்ல, உங்கள் மனதினால் இருக்கப்படுகின்ற அந்த கொந்தளிப்பற்ற நிலை. பீஷ்மர் துரோணர்னு ஒரு 3 எக்ஸாம்பிள் காட்டுறானே, அந்த கர்ணன், இவங்களுக்கெல்லாம் மனசு அந்த நேரத்துல என்ன பாடு பட்டுச்சு அப்படிங்கிறத இமேஜினே பண்ண முடியாது. மனசு அவங்க கிட்ட சைலண்டா இல்ல. ஸோ கம்ப்ளீட் கொந்தளிப்பு நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள். வாய் தான் சைலண்டா இருந்தது. அதற்கு பெயர் மௌனம் ஆகாது. உயரிய மௌனம் என்பது மனதிலே சாந்தமாக இருப்பது. ஸோ அதுக்காக கம்ப்ளீட்டா டீப் ஸ்லீப்ல இருக்கிறது, எண்ணங்கள் அற்ற நிலைதான் மௌனம் அப்படின்னு மனசையும் நிர்மூலப்படுத்துவதுதான் மௌனம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்கோர்ஸ் ஒரு சில சமாதிகளிலே எண்ணங்களே இல்லாமல் கூட இருக்கின்றது என்றாலும் நமது ஞானதேவர் திருப்பி கோடிட்டு காட்டியிருக்கிறது சகஜ சமாதி என்று. அதாவது அவர் மாயையை உனக்காகத்தாண்டா நீயாகத்தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றாய், அனுபவிக்க பிறந்திருக்கின்றாய், நீ அனுபவிக்க வேண்டும் இந்த மாயையை. ஆனால் சலனமில்லாமல், குழப்பமில்லாமல், பலனை பற்றி கவலை இல்லாமல் உன் மனம் அமைதியாக ஆனால் மௌனமாக நீ செயலாற்றிக்கொண்டே இந்த மாயை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம் ஞானதேவருடைய ஒரு கருத்தாக இருக்கிறதுனால கண்டிப்பா அப்படி நம்ம வாழ முயற்சிக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. சரி, இப்ப மௌனத்துக்கு என்ன பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறத நீங்க அடுத்து கொஸ்டினா வைக்கலாம். புரியுது, மௌனத்தின் மகத்துவம் புரிகிறது, மனம் சலனமற்று இருக்க வைக்கிறது என்பது மிக முக்கியம்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுதான் வந்துடுதே, ஆட்டோமேட்டிக்கா சலனம் வந்துடுதே. அது மௌனமா இரு அப்படின்னு நான் சொன்னா அது இருக்க மாட்டேங்குது. மனமே மௌனமா இரு அப்படின்னு இருந்துட்டாதான் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க அப்படி சொல்றது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யூ ஆர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் திஸ் வேர்ல்ட். யூ ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். ஜென்மமாக நீங்கள் பழகி வந்த விஷயமாக இருந்தால் கூட நீங்கள் நினைத்தால் மனமே மௌனமாயிரு என்று கட்டளையிட்ட மாத்திரத்தில் அது மௌனமாக கிடக்கும் என்பதுதான் உண்மை என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிகாஸ் யூ ஆர் நாட் ரெடி. இன்னும் நீங்கள் லாக்லேருந்து வெளியே வர விரும்பல. அந்த லாக் அடையணும் அப்படிங்கிற வேகம் உங்களை நீங்கள் மௌனத்திலிருந்து நீங்களாகத்தான் வெளிப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் இயல்பே மௌனம் அல்லவா? இட்ஸ் வெரி ஈஸி இஃப் யூ ரிட்டர்ன் பேக் டு கோ இன்டு தட் மௌனா. அந்த ஞான நிலையை மிக எளிதாக உங்களால் செல்ல முடியும். பிகாஸ் இட் இஸ் அவர் நேச்சர். அதனால அதுக்காக நான் சொல்லிட்டேன், அதுக்காக எனக்கு வரல அப்படின்றதுனால நீங்க அக்செப்டன்ஸோட பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்றேன். வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிற அக்செப்டன்ஸோட மௌனமாக இருத்தலிலே இருக்கின்ற அந்த சக்தி, ஞானம், பவர் இதெல்லாம் ஒரு மனசுக்கு தெரிஞ்சா கூட இன்னமும் இன்னொரு மனசு இந்த ஈகோவில் இந்த கொந்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்துல நிறைய பேர் நம்புறாங்க. குரலை ஒசத்தி பேசினாதான்டா ஜெயிக்க முடியும்.
ஒரு நாட்டாம பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எவன் குரல் ஓங்குதோ அவனுக்கு தான்டா தீர்ப்பு. இதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீ உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஈகோவில் இருக்கியோ அதை அப்படியே வெளிக்காட்டு. உன் ஈகோவை வச்சு தான் வின் பண்ண முடியும். ஸ்டில் தெர் ஆர் மெனி அட்வொகேட்ஸ், வக்கீல்கள் இருக்கிறார்கள். மௌனம்லாம் ஒரு வேலைக்கும் ஆகாது. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான்னா அதை எப்படி அடிக்கிறதுன்ற ஃபுல்லாக ரிசல்ட் ஓரியன்டில் ஃபுல் ஈகோவில் நாங்கள் ப்ராசஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆன்மீக சாதகர்களாக இருப்பதால் அந்த நம்பிக்கையை முற்றிலும் உடைத்தெறிந்து விட்டு, மனமே மௌனமாக இரு என்றால் அது இருக்கும், நான் அதாவது இந்த ஏமாற்றிக்காமல் சொல்கிறேன், நான் அப்படி நினைக்கிறேங்க ஆனால் முடியலை அப்படின்னு ஏமாற்றிக்கிறான். முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக செய்தால் கண்டிப்பாக நாம் மௌனத்தில் இருக்க முடியும். மௌனமாக இருந்தால் உங்களை அத்தனை பேருக்கும் பிடிக்கும் என்ற இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் நினச்சிக்கலாம் நிறைய பேசுகிறவங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்குமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மௌனமாக இருந்தாலே கூட பிடிக்கும். அது எப்படிங்க, ஜாலியாக எல்லாருக்கூடையும் நல்லா சிரிச்சு பேசினா தானேங்க பிடிக்கும். அமைதியாக இருந்தால் எப்படி பிடிக்கும் அப்படின்னா, அமைதியாக நான் மனதில் தான் இருக்க சொன்னேன். அவரது அன்பினை அவள் செய்கைகளால் காட்டுவார், அவரது அன்பினை அவள் கண்களால் காட்டுவார். அவரை முகத்தை பார்த்தாலே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிடும். அவர் என்னத்தை பேசுறது, ஐ லவ் யூன்னு சொன்னாதான் லவ் யூவா? அவர் கண்ணே நம்ம பார்த்து அவனுடைய அன்பை நேசத்தை காட்டாதான் என்ன? ஸோ த பாடி லாங்குவேஜ் வில் ஷோ எவ்ரிதிங் டு யூ. ஈவன் பாடியே வேணாம், உன் மனதை இங்கிருந்து கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், உன் நேசத்தை நீ உலக மக்களுக்கு காட்ட முடியுமே. ஸோ இப்படி நாம் கண்டிப்பாக முயற்சித்தோமேயானால் மிகச் சுலபமாக அந்த மௌனம் என்பதை எட்டி பிடிக்க முடியும். மௌனம் ஒன்றுதான் நமக்கு பெர்மனண்டான பிளிஸ்ஸை கொடுக்கும் என்று சொல்லி எல்லோரும் மௌனத்தை பிராக்டிஸ் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு எனது பதிலை முடிக்கின்றேன்.